இப்படித்தான் நடக்குதா? கேரளாவில் பினராயி விஜயன் போகும்போது இப்படித்தானா? அன்னைக்கெல்லாம் பாக்குற விட்டவழி பொட்டால தூத்துக்குடிக்கு போகும்போது பார்த்தா ஏர்போர்ட் வந்து நிறுத்திக்காங்க, யாரோ வர்றாரு அமைச்சர். ஒரு தங்கச்சி 2 தங்கச்சி, அங்க ஒரு தங்கச்சி காட்டுல, அங்க ஒரு தங்கச்சி போலீஸ் நிற்குது. ஒரு தேல் கடிச்சிருச்சியா, ஒரு பாம்பு கடிச்சிருச்சியா, அவசரம்யா. எப்படி இருக்குள்ள அந்த தங்கச்சி நிறுத்துற? அப்படி என்ன உன் உயிர் சக்கரையில செஞ்சிருக்கு, எங்க உயிரெல்லாம் சாக்கடையில் செஞ்சிருக்கு, எல்லாம் வந்து நீ ஓட்டு கட்டு வரும்போது இதே சத்து ஒய் பிரிவோட வரலைய. நீ சாதாரணமா வந்து எங்களை கும்பிட்டு விழுந்திய. அன்னைக்கு ஆரத்தி தட்டு எடுக்கும் போது இதுல ஆசிட்டு ஊத்திருப்பான்னு கவலைப்படாம பக்கத்துல நின்னிய. இன்னைக்கு வந்து பக்கத்துல வரவே பயப்படுற. கால கொடுமை. இதுல என் தம்பி சொல்ற மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது நாடு எப்படிப்பட்ட நாட்டில் நீங்க நான் வாழ்றேன்னு பாருங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறாரு. எப்படி பேசுறாரு? விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா. இப்ப கூட 8 ஆண்டு ஆயிடுச்சு. அப்பவும் அவர் தான் பிரதமர், இப்பவும் அவர் தான் பிரதமர். அவர் தான். விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா. இன்னும் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள். சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துல பணம் செல்லாதுன்ட்டு செல்போன் டிரான்சாக்சன், மின்னணு பரிமாற்றம், கேஷ்லெஸ் எக்கனாமின்னு, மின்னணு பரிமாற்றம், செல்போன் டிரான்சாக்சன். மின்சாரமே இல்லாத கிராமத்தில் எப்படி செல்போன் டிரான்சாக்சன் வருவான்? எப்படியா மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்னா, நோ, டோன்ட் டாக், கீப் குவைட், கீப் சைலன்ஸ். ரொம்ப பேசுறீங்கன்னா ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன். என்ன பார்த்தா அம்மா நீ பெரிய டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கா, டெவலப்டு கண்ட்ரில இருக்கா, டெவலப்டு. அங்க அவன் உடம்புக்கு முடியலன்னு மலங்காட்டுல இருந்து திண்டுக்கு பக்கத்துல ஊருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு தொட்டி கட்டி, முன்னாடி ஒருத்தன் கட்டையில பின்னாடி ஒருத்தன் கட்டையை வச்சுக்கிட்டு தொட்டியை கட்டி தூக்கிட்டு வரல இறந்து வச்சு பொம்பளை. இன்னைக்கு பாரு செய்தி கேளு. டெவலப் எந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது? மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாது. கார் ரேஸ் ஓட்டுறவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபார்முலா 4 பந்தயம் நடத்துறவங்க என்ன விஷயம்? பள்ளிக்கூடம் 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் 2 கழிவறை. அறிவிச்சிறந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, நம்முடைய தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளியிலே 300 பெண்கள் படிக்கிற பள்ளியிலே 2 கழிவறை. ஆனால் சமாதி பல 100 கோடியில, கார் பந்தயம் பல 100 கோடியில எங்கே இருக்குது? மேற்கூரை இல்லாத மரத்தின் நிலையில படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே அறிவு கல்வரை தெருவிலே. நாராணி உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நாடே பிரச்சனை இருக்கு. ஊர் ஓரத்தில் சுடுகாடு அல்ல, இந்த நாடே சுடுகாடு. நல்லா கவனிச்சுக்கொண்டீங்க. ஒண்ணும் கிடையாது உனக்கு. பஸ் காசு, பஸ் பாஸ் ஃப்ரீ. கல்லூரி போறியா? பெண்களுக்கு 500, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு 500. அது புரட்சி பெண். இது தமிழ் புதல்வன். இவனுக்கு 1000, அவனுக்கு 1000, மகளிருக்கு 1000. ஆனால் 1ஆப்புல இருந்து 12ஆப்பு வரைக்கும் புத்தக விலை ஏறிச்சு. அப்படியே எது அத்தியாவசியமோ அதன் விலையை ஏற்றிருது. சொத்து வரியை ஏற்றிருது, மின்சார வரியை ஏற்றிருது, பால் கட்டணத்தை உயர்த்திருது, அரிசி வரி, பருப்பு வரி, அரிசி விலை, பருப்பு விலை எல்லாத்தையும் ஏற்றிருது. நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை எடுக்காத வரை நீ வீதியிலேயே கடந்து செத்து போற தருவழி கிடையாது. இது குரலற்ற மக்களினுடைய கோரிக்கையா இருக்குது. அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது. அதனால இது கவனிக்கப்படல. யாருந்து சிந்திச்சு பாரு. கள்ளச்சாராயம் குடிச்சவன் செத்ததுக்கு எத்தனை அமைச்சர்கள், எத்தனை பெருமக்கள், எவ்வளவு பேர் போனார்கள். ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒரு திரும்பி பார்க்கல. ஏன் பார்க்கல? இவ்வளவுதான்டா உன்னுடைய உரிமை, உன்னுடைய இடம் இதான்டா. இவ்வளவுதான். எங்க ஓரத்துல போ, கத்திட்டு போ, உன்னை கவனிக்கிறது கிடையாது. நீ நாதியற்றவன், உனக்கு அரசியல் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனால நீ ஒண்ணும் கிடையாது. இதை உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு பேராசான் இருக்கான். அவன் என்ன சொல்றான்? எல்லா துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை
அதை விட உனக்கு ஒரு பாடம் கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானது. அதை தேடி ஓடுறா புடுறா அப்படிங்கிறது.